நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சண்டே பாசிட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டோட கிரகப்பிரவேசத்தில் இருக்கோம். சென்னை மணிமங்கலத்துலேருந்து ஹனி செந்தில் பேசிகிட்ருக்கேன். ஒரு வீடு உருவாகிறதுக்கு ஒரு கனவு அடிப்படையாக இருக்குது. அந்த கனவின் ஆரம்பத்தில் இருந்து தான் ஒரு மனையில் இப்படிப்பட்ட ஒரு வீடு பரிணமிக்குது. அதை ஒவ்வொரு கட்டமாக நம்ம என்ன மாதிரி வருது, எல்லா விஷயங்கள்லையும் ஒரு வெற்றியை நோக்கிய பயணத்தில் என்ன அடிப்படையான காரணிகள் என்ன, எங்கேருந்து இந்த புள்ளியில் துவங்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பேசலாம். இந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு இடமா தான் இந்த மனை அமைஞ்சிருக்கிற அந்த இடமும் இருந்தது. ஸோ அது இன்றைக்கி இப்படி டெவலப் ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் உருவாகி நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அப்படின்னா அதே மாதிரி தான் எல்லா தனி மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதன் ஒரு கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறான் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது தொடர்ந்த முயற்சிகள், தொடர்ந்த செயல்பாடுகள், அதிலேருந்து கிடைக்கிற ஒரு ஃப்ரூட் தான். இங்கே ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டேஜில் ஒரு சின்ன சின்ன வேலையாக தொடர்ந்து செஞ்சு அதை நம்ம உருவாக்குறோம். அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. ஒரு ஃபைனல் அவுட்புட்டை சிறப்பாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் தொடர்ந்த சரியான செயல்பாடு. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒரு கன்சிஸ்டண்ட் பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். அதனால தான் எதுவுமே ஒரு 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 நல்ல அவுட்புட்டை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்லாராலையும் அதை பண்ண முடியுமா, முடியாதுன்னா முடியும். ப்ரொவைடட் இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயம் நம்ம மனசில் தொடர்ந்து பண்ணுற அந்த செயல்பாடு தொடர்ந்து நடக்கணும். பாதியில் ஒரு விஷயத்தை நம்ம விடுபட்டுட்டோம், அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம்னா நம்ம நினச்ச அவுட்புட் கிடைக்காம போயிடும். ஸோ அது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு கமிட்மெண்ட் வேணும். ஒரு வேலையில் இதை கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உறுதி வேணும். அந்த உறுதி எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு தீவிரமான ஒரு வேட்கை இருக்கணும், ஒரு 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 விஷன் இருக்கணும், ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள், ஒரு பர்பஸ். அதுதான் ஒரு வெற்றியை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டு போய்விடும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். இதான் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு பெரிய அளவில் முன்னேறவங்களுக்கும் அந்த முன்னேற பாதையில் பாதி தூரம் போயிட்டு நிற்கிறவங்களோ இல்லை முழுமையடையாத ஒரு தன்மை அடைகிறதுக்குமான முக்கியமான அந்த டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் அதான். அந்த வித்தியாசப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கிளியர் விஷன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதை நாம் அதை நோக்கி நடக்கக்கூடிய பாதையில் என்ன இடர்பாடுகள் வந்தாலும் தொடர்ந்த பாசிட்டிவான செயல்பாடுகள் அது மட்டும்தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த சீக்வன்ஸை நம்ம கரெக்டாக உள் வாங்கிக்கும் போது நமக்கே நம்மளை பற்றி ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். நம்ம சரியான செயல்பாட்டில் இருக்கிறோமா, சரியான சிந்தனை ஓட்டத்தில் அந்த புள்ளியில் இதை ஆரம்பிக்கிறோமா அப்படிங்கிறது. ஒருத்தர் ஜெயித்த எல்லாரும், ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை அடைஞ்ச எல்லாருடைய வாழ்க்கையையும் நம்ம திரும்பி பார்த்தோம். உங்கள்கிட்ட உரையாடணும் அப்படின்னா அவங்க அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்திருப்பாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு இதனால் வேணும், நான் இதை அடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. ஒரு வீடு கட்டுறது உங்களுடைய நோக்கமாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண ஒரு விஷயம் செய்ய நான் கார் ஓட்ட கற்றுக்கணும், இது என்னுடைய நோக்கமாக இருக்கலாம். இல்லை நான் ஒரு 1 இயரில் நான் 10 லட்ச ரூபா சேவ் பண்ணணும், இல்லை ஒரு 5 லட்ச ரூபா சேவ் பண்ணணும். நம்மளுடைய ப்ரெசன்ட் கண்டிஷனை பொறுத்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை நோக்கி அடைகிறதுக்கு ஒரு சரியான ஒரு கோல், ஒரு விஷனை நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னாலே டெஃபினட்டாக அந்த அந்த நோக்கம், அந்த அந்த பர்பஸ், ஒரு அந்த விஷன் நம்ம கிளியராக இருக்கும்போது நம்ம மனசில் ஒரு உறுதி வரும், ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். இது நம்ம கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தோடு உரிய நோக்கம். ஸோ அந்த கமிட்மெண்ட்டுக்கு அடுத்தது தொடர்ந்த செயல்பாடு, அந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் ஆன் டெய்லி பேசிஸ். நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நாம் அந்த நோக்கத்தை நோக்கி அந்த பாதையில் ஒரு படி முன்னேறி இருக்கிறோமா, அந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் நிச்சயமாக நமக்கு ஃப்ரூட்டை கொடுக்கும்.
ஸோ நீங்கள் எந்த கட்டத்தில் இருந்தாலும் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, எது உங்களுடைய உந்து சக்தி அப்படிங்கிறது எதுவாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அது வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறோன்னா அதுக்கு யாரும் வெளியிலேருந்து நம்மளை ஊக்குவிக்கிற மாதிரியான தேவை இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த ஃபயர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். இன்னொருத்தவங்க சொல்லி தான் நம்ம வெற்றியை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோன்னா அதில் என்ன இருக்குது? இந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கும்போது, ஒரு விஷன் இருக்கும்போது நிச்சயமாக நம்மளால் அந்த கமிட்மெண்ட்டோட கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்யக்கூடிய திறன் நம்மக்கிட்ட உருவாகும். இப்போ திறன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே வந்து நான் சொன்னேன், திறன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஸ்கில்லுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்மக்கிட்ட திறனை வந்து எளிமையாக வளர்த்துக்க முடியும். திறன்கிறது நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயந்தான். அதை கற்றுக்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லை. இதை நோக்கி நம்ம போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அடித்து துவம்சம் பண்ணலாம். உங்களுடைய எண்ணங்கள், நோக்கங்கள் சிறப்புற நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு சிந்தனையோடு சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.